உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டியா? வேற லெவல்ல ரெடி பண்ணியாச்சுண்ணே. வீடியோவை பாருங்க, சும்மா கிளாஸா இருக்கும். எங்க காட்டு காட்டு. இந்தா காட்டுறேண்ணே. இதானே வீடியோ ரொம்ப பிரமாதமா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க. அப்படியே அசல் வீடியோ மாதிரியே இருக்கே. எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்கண்ணே, இந்த மாதிரி ஃபேக் வீடியோ ரெடி பண்றதுல கில்லாடிங்க. நீங்க எனக்கு அனுப்பி இருந்த திவ்யாவோட போட்டோவை அவங்க கிட்ட காட்டி இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் இருக்கிற மாதிரி ஃபேக் வீடியோ கேட்டேன். அவங்களும் அப்படியே அச்சு அசலா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சங்கர். நான் எந்த மாதிரி சொன்னனோ அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்துட்டேன். திவ்யாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும். அண்ணா, இந்த வீடியோ யாருக்குன்னு அனுப்ப போறீங்க? திவ்யாவை தன்னோட மருமகளாக்கிக்க நினைக்கிறாளே அந்த ஆதிரா, அவளுக்கு தான் அனுப்ப போறேன். இந்த வீடியோவை அவ பார்த்தான்னா அதுக்கப்புறமா ருத்ராவோட உறவை நிரந்தரமா முறிச்சுப்பா. அண்ணா, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உங்களுக்கு என்னென்ன கெயின் இருக்கு? அவ என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய சங்கர். அவ என் பையனை தான் உயிருக்கு உயிரா லவ் பண்றான். அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ருத்ரா ஃபேமிலிக்கு நான் சம்பந்தி ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். இடையில இந்த ஆதிரா பூந்து அவ பையனுக்கு இவளை கட்டி வைக்க நினைச்சா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? உங்க முதலாளி அம்மா வீட்டு பொண்ணே உங்க பையனை லவ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே. இது உங்களுக்கு அடிச்சிருக்கிற பம்பர் லாட்டரி. இதை எப்படி நீங்க மிஸ் பண்ண முடியும்? அதுக்காக தானே இப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ண சொன்னேன். அது சரிண்ணா. இந்த வீடியோவை உங்க போன்ல இருந்தோ இல்ல என் போன்ல இருந்தோ அந்த அம்மாவுக்கு அனுப்புனா நம்பரை ட்ரேஸ் பண்ணி நாம தான் அனுப்பியிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போமே. எப்படிண்ணா இப்ப என்ன பண்றது? ஏன் சங்கர், இவ்வளோ பிளான் பண்ணவனுக்கு அதை பிளான் பண்ணாமல விட்டுருப்பேன். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பழைய ஸ்மார்ட் போனை வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே இன்னொரு ஐடி ப்ரூஃப்ல புது சிம்மும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால நமக்கு இதனால எந்த பிரச்சனையுமே வராது. சூப்பர்ண்ண, செம்ம பிளான். என்ன திவ்யா வரவே இல்லை இன்னும்? ஆகாஷ், நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்ட. ஐயோ, திவ்யா வருவா, கவலைப்படாத. மம்மி திவ்யா. வா திவ்யா. ஹாய் ஆண்டி. உட்காருமா. உனக்காக தான் திவ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ தான் என் மருமக, என் வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி. எப்படி இருக்கா? ஜோடி ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ணா, சிம் கார்டு போட்டாச்சுண்ணே. சூப்பர்ப்பா. இப்ப நம்ம அந்த வீடியோவை ஆதிராவுக்கு அனுப்பி வைப்போம். ஒரு புது பிரளயத்தை ஏற்படுத்துவோம். ஓகேண்ணா. போயிடுச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா பாப்பாங்க. அந்த அம்மா பார்த்தாங்கன்னா ப்ளூ டேக் வரும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். திவ்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நல்லா கம்ஃபர்டபுளா இரு. உங்க அம்மா கூட இருந்தா நீ எப்படி இருப்பியோ அப்படியே நீ என் கூட இருக்கலாம். பிகாஸ் நான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பேன். என் பக்கத்துல இருந்தா ஜாலி மூட்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே ஆண்டி. திவ்யா, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ருத்ராத்தை உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். அப்படின்னா வந்து பார்த்தா உடனே இங்க இருந்து கிளம்பிடுவீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுமே, அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. என் மருமக இங்க சாப்பிட்டு தான் ஆகணும். கரெக்ட் மம்மி. திவ்யா, எங்க அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? ப்ளீஸ், என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க திவ்யா. எல்லாரும் என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதையே எனக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க திவ்யா. ஆகாஷ், இன்னும் அவனுக்கு புரியல. உனக்கு என்ன பிடிக்கும், உன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கதான் திவ்யா உன்னையே ஆர்டர் பண்ண சொல்றா.
ஓஹோ வெயிட்டர் சார் சொல்லுங்க சார். 2 பாஸ்தா Okay, 2 வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் 2 சாக்லேட் மில்க் ஷேக். ஓகே சார். திவ்யா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எப்படி டபுள் டபுளா சொன்னான் பாத்தியா? அதே மாதிரி இப்ப நீயும் உனக்கு பிடிச்சத சொல்லு மருமகளே. அவனுக்கு பிடிச்சத நீ சாப்பிடுறப்போ உனக்கு பிடிச்சத அவன் சாப்பிடலாம்ல. எனக்கும் அது பிடிக்கும் ஆண்டி. ஓ அப்போ ஆகாஷ்க்கும் உனக்கும் ஒரே டேஸ்ட். சாப்பாடு விஷயத்துல கூட 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எங்களுக்கும் அதே எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேடம். என்ன சங்கர், இன்னும் பார்க்கவே இல்லையா அவங்க? அண்ணே பாப்பாங்கண்ணே. ஆமா என் போன் எங்க? மம்மி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ருத்ரா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு சார்ஜ் இல்லைன்னு கார்ல சார்ஜ் போட்டு வர சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா அத? ஓ ஆமால. சரி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மம்மி நில்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல 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 நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ திவ்யா கிட்ட பேசிட்டு இரு. சரி மம்மி, இந்தாங்க கார்கி. என்ன ஏதோ வீடியோ வந்திருக்கு. என்ன ஆதிரா மேடம் பூமிநாதன் ஐயா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க? தனியா வந்திருக்காங்க. சங்கர், ப்ளூடெக் வந்துருச்சு. அந்த அம்மா பாத்துட்டாங்க. என் நேரம் இது ஒரு பெரிய பாமா வெடிச்சிருக்கும். கன்ஃபார்ம் இனிமே கல்யாணம் நின்னுடும். ருத்ரா வீட்டுக்கு இனிமே நான் தான் சம்மதி ஆக போறேன். இப்ப இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பிடலாண்ணே. நீ வண்டி எடு. வாங்கண்ணே. ஐயோ சாரி மேடம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். மேடம் மேடம். ஏய் சக்தி, நீயா? நீ எப்படி இங்க? எனக்கு தெரிஞ்சவங்க இங்க வேலை பாக்குறாங்க மேடம். அவங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு பேசலாங்கும் போது வெயிட்டர் வந்து உங்க மேல ஐஸ்கிரீமை கொட்டிட்டாரு. அது சின்ன விஷயம் தான், தெரியாம மோதிட்டாரு. கொஞ்சம் இருங்க மேடம், நான் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணி விடுறேன். ஏய் சக்தி சக்தி இரு. அதெல்லாம் வேண்டாம், ரெஸ்ட் ரூம் போய் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் வர வரைக்கும் இந்த போனை வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ. நான் இப்ப வந்துடுறேன்.
யாரோடய நெருக்கமா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இல்ல, இது திவ்யா இல்ல. யாரோ இந்த மாதிரி வீடியோவை கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எனக்கு திவ்யாவை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. நடத்த போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எவனோ ஒரு பொறுக்கி ரஸ்கல் இப்படி பண்ணியிருக்கான். இந்த வீடியோவை பாக்குற நேரத்துல தான் அந்த வெயிட்டர் தெரியாம ஆதிரா மேடம் மேல ஐஸ்கிரீமை கொட்டியிருக்காரு. ஆதிரா மேடம் இந்த வீடியோவை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, நினைச்சாலே நெஞ்செல்லாம் நடுங்குது. நம்மள அந்த கடவுள் தான் இங்க அனுப்பியிருக்காரு. முதல்ல இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும். சக்தி, போனு கொடு. இந்தாங்க மேடம். சக்தி, திவ்யாவும் இங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கா. ஓ, அப்படிங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் அவளை நேர்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் ஃபோன் பண்ணி வர வச்சேன். சரி, எல்லாரும் எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். அந்த வீடியோ அனுப்பின ராஸ்கல் நம்பருக்கு ஃபோன் பண்ணா அவன் யாருன்னு தெரிஞ்சிரும். அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம். அந்த பொறுக்கி வீடியோ அனுப்பிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹாய் சந்தோஷ். ஹாய் ரகு. பொறுப்புக்கு வந்த முதல் நாள்லயே அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ல இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா கரெக்ட் பண்ணன்னு மேனேஜர் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. அதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? குட் ஜாப் சந்தோஷ். திறமை இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கான காரணம் நீதானே ரகு. இல்லனா என்கிட்ட இருக்க திறமை எனக்கே தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ் ரகு. நம்ம கிட்ட இருக்க திறமைய ஏதோ ஒரு நேரத்துல யாரோ ஒருத்தர் சரியா புரிஞ்சுப்பாங்க சந்தோஷ். இதுதான் இயற்கையோட விதி. அப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டு எம்டி போஸ்ட் கொடுத்தேன். அவ்வளவுதான். இனிமே உன்னோட யோசனையெல்லாம் நம்ம கம்பெனியோட growth-ஐ பத்தி மட்டும்தான் இருக்கணும். நிச்சயமா ரகு. என் தாட் மொத்தமோ அது மேல மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். தட்ஸ் குட். அப்புறம் சந்தோஷ், நீயும் எங்களோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பார்ட்னருங்கிறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிரு. சந்தோஷ், அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்து தானே உனக்கு எழுத்து போட சொன்னேன். நீ படிக்காம சைன் போட்டுட்டு இருக்க. முதல்ல அதுல என்ன எழுதி இருக்குன்றத படிச்சு பாரு. இந்த அக்ரிமெண்ட்டை நான் படிச்சு பார்க்கறதும் உன் மேல சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான் ரகு. எனக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து என் லைஃப்ல என்ன உச்சத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுற. அப்படி இருக்கப்ப நான் எதுக்காக இதெல்லாம் படிக்கணும்? நீ எதுல சைன் போட சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அதுல நான் சைன் போடுவேன் ரகு. தட்ஸ் மை சந்தோஷ். ஓகே, சைன் போடு. இப்போ நீ போடுற கையெழுத்து தாண்டா உன்னை எங்களோட அடிமையாக்க போகுது. திவ்யாவை தப்பா வீடியோ எடுத்தது யாரு? அதை யார் ஆதிரா மேடம்க்கு அனுப்பியிருப்பாங்க? ருத்ரா மேடமும் சிவா சாரும் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும். எப்ப பாரு யோசனையோடயே இருக்காவ. இப்ப பாரு என்ன பண்றேன்னு.
என்ன சக்தி, நான் பயம் காட்டினாலே நீ பயந்துருவ. இப்ப என்னடானா அப்படியே இருக்க? அட போங்க சார், விஷயம் புரியாம நீங்க விளையாட்ட என்ன பயம் காட்டிட்டு இருக்கீங்க. திவ்யாக்கு வந்திருக்கிற பிரச்சனையை நினைச்சு நானே பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு சக்தி? திவ்யாக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்டோட ஓனரை பார்க்கிறதுக்கு போயிருந்தேன் சார். இதான் சார் நடந்தது. ஆதிரா மேடத்துக்கு இப்படி ஒரு வீடியோ அனுப்பிச்சது யாரு? அதான் சார் எனக்கும் தெரியல. ஆதிரா மேடத்துக்கு தெரியாம அந்த வீடியோவை டெலீட் பண்ணப்ப அந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டு அப்புறமா தனியா வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என் தங்கச்சி திவ்யா தப்பான பொண்ணு கிடையாது. வேற யாரோ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஃபேக்கான வீடியோவை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. திவ்யாமா தங்கமான பொண்ணுன்னு எனக்கும் தெரியும் சார். ஆனா அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தன் அப்படி பண்ணி அனுப்பியிருக்கான். இப்ப என்ன சார் பண்றது? அந்த வீடியோவை ஆதிரா மேடம் மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்குமே சார். அதானே புத்திசாலித்தனமா வீடியோவை டெலீட் பண்ணிட்டல, இனிமே ஒன்னாகாது, விடு. திரும்பவும் அந்த வீடியோவை அனுப்புனா என்ன சார் பண்றது? அவன் வீடியோ அனுப்பின ஆப்ல ஆதிரா வீடியோ ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு ப்ளூ டிக் ஆயிருக்கும். அதனால அவன் திரும்பவும் அனுப்ப மாட்டான். சக்தி, ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் எங்க ஃபேமிலியோட கௌரவத்தை நீ தான் காப்பாத்திட்டு இருக்க. இன்னைக்கு என் தங்கச்சியோட மானத்தையும் நீ தான் காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. அட, ரெண்டு பேரும் காதல்ல தன்னை மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா ஆஹா ஆஹா, இதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. அப்படின்னா அனிதா மேடம் சொன்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் இவங்க தானா? இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வாங்கத்தான் அனிதா மேடம் நம்மளை இங்க வர சொல்லியிருக்காங்களா? திருமணமாயி வாழ போற காதல் ஜோடியவே இங்க பார்த்துட்டோம். இவங்க கிட்டயே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போய் கார்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து அனிதா மேடத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதான். ஐயோ, இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம். சார், மேடம், சார், சார், சாரி மேடம். சாரு சூடே இல்லாத டீ தான் குடிப்பாரா? வணக்கம் சார், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், உங்க விஷயமா தான் சார் வந்திருக்கேன். ஏன் விஷயமா? புரியலையே. கார்டு விஷயமா பார்த்து பேச வந்திருக்கேன் சார். கார்டு? கிரெடிட் கார்டா? ஐயோ சார், செம்ம ஜோக்கு சார். நானும் நிறைய ஜோக்கு சொல்லுவேன் சார். ஒரு ஊர்ல என்ன காமெடி பண்றீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. சார், கோவப்படாதீங்க சார். இவ்வளவு நடந்துச்சு, நான் தான் கோவப்பட்டேனா சார்? நான் ஒரு கார்டு டிசைனர் சார். அனிதா மேடம் தான் வர சொன்னாங்க. கார்டு டிசைனரா? ஆமா சார். சார், உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் எதுக்கு? வெட்டிங் கார்டில் போடுறதுக்கா? ஆமா சார், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க சொல்லுங்க சார். சிவா. சிவா. அப்பா பேர் சார்? அப்பா பேர் மணிவண்ணன், அம்மா பேரு இந்துமதி. மணிவண்ணன், இந்துமதி. தேங்க்யூ சார். மேடம், உங்க பேரு? என் பேரை எதுக்கு கேக்குறீங்க? சார், என்ன சார் மேடம் இப்படி கேக்குறாங்க? உன் பேரும் வெட்டிங் கார்டில் இருக்கணும் தானே? நீ தானே ரொம்ப முக்கியமான ஆளு. இவங்க பேர் சக்தி, நோட் பண்ணிக்கோங்க. ஓ, சக்தி. வெரி பவர்ஃபுல் சார்.
ஆ, சத்தி மேடத்தோட அப்பா அம்மா பேரு ரத்னம் சீதா. ரத்தினம் சீதா. தேங்க்யூ சார், எனக்கு இது போதும், நான் வரேன் சார். சார் என்னங்க சிவா மனசுல சத்தி சார், உங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், நான் வரேன் சார். ஆஹா, என்ன ஜோடி பொருத்தம், என்னடா சூப்பர். என்ன சக்தி, சிவா மனசுல சக்தின்னு சொல்லிட்டு போறான். உண்மையிலேயே சிவா மனசுல சக்தியா? கூட்ரா. டேட், அவன் ஒரு மிகப்பெரிய முட்டாள். நான் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புறான். நீ தான் சந்தோஷ் இந்தியாவோட பிரதமர்னு சொன்னா கூட அவன் அப்படியே நம்புவான்னு நினைக்கிறேன் டேட். அவன்கிட்ட பேப்பரை கொடுத்து படிச்சு பார்த்து கையெழுத்த போடுறான்னு சொன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ரகுன்னு சொல்லி அப்படியே கையெழுத்த போட்டு என்கிட்டயே கொடுத்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லைன்னா பாருங்களேன். அவனுக்கு ஏதாச்சும் பண்ணி அவனுக்கு அவங்க அண்ணனோட இடத்த பிடிக்கணும், அது மட்டும்தான் அவனோட ஆசையா இருக்கு. இப்போ அந்த ஆசையே அவனை அழிக்க போகுது பாருங்க. வெல்டன் ரகு, ஒவ்வொரு வாட்டியும் நீ என் பையன்றதை கரெக்டா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வர. இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அந்த ருத்ராவோட குடுமி இப்போ நம்ம கையில இருக்கிறதுக்கு சமம். இப்போ நாம இதை வச்சு என்ன டேட் பண்ண போறோம்? அததான் ரகு யோசிச்சுட்டு இருக்கேன். இவனை அடிக்க அடிக்க அந்த ருத்ரா ஆட்டம் கண்டு போனோம். பெருசா இவனை நாம யூஸ் பண்ணணும். என்ன வேணா பண்ணுங்க டேட். கேம்ல அவனை ஜெயிக்க வச்சு அவனை எப்படி லைஃப்ல தோக்க வச்சேன் பாத்தீங்களா?